அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் மற்றும் மக்களின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தும் பண்புகள் செயல்கள். பிறரை பழிவாங்குவது, தண்டிப்பது அல்லது குறை காண்பது குறித்து அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். யாவரையும் மிகைத்தவனும் புகழுடையோனுமாகிய அல்லாவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்களை பழிவாங்கவில்லை. அல் குர்ஆன் சூரா 85 வசனம் 8. நம் அருமை நபிகள் பெருமானார் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆக்களில் ஒன்றாக இந்த துஆ இருந்தது. யா அல்லாஹ், நீ எனக்கு அளித்துள்ள அருட்கொடைகள் என்னிடமிருந்து அகற்றப்படுவதிலிருந்தும், நீ கொடுத்துள்ள நலன் ஆரோக்கியம் துன்பமாக மாறுவதிலிருந்தும், திடீரென்று வரும் உன் தண்டனையிலிருந்தும், உன்னுடைய எல்லாவித கோபம் அதிருப்தியிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 2739 ஹதீஸ். ஹஸ்ரத் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துணைவியார் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, என் கணவர் சாபித் பின் கைஸின் குணத்தையோ மார்க்கப்பற்றையோ நான் குறை கூறவில்லை. ஆனால் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இறைமறுப்புக்குரிய செயலை செய்துவிடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அப்போது அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சாபித் உனக்கு மனக்கொடையாக அளித்த தோட்டத்தை நீ அவருக்கே திருப்பி தந்துவிடுகிறாயா என்று கேட்டார்கள். அவர் ஆம், தந்துவிடுகிறேன் என்று கூறினார். அல்லாவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாபித் அவர்களிடம், தோட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவளை ஒருமுறை தலாக் சொல்லிவிடுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 5233 ஹதீஸ். ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், இந்த கொடிய போர் என்னிடம் எதைக் கண்டு பழிவாங்க முடியும்? நான் 2 ஆண்டுகள் முதிர்ச்சியடைந்த ஒட்டகத்தைப் போன்ற வலிமை கொண்டவன், அதே சமயம் இளமை துடிப்புள்ளவன். ஆதார நூல் அல் லிசான் பாகம் 5 பக்கம் 4533. இப்பண்பு அல்லாஹ் இன்னும் மக்களிடையே கோபத்தை உண்டாக்கும்.